27 வருடங்களுக்கு பின்னர் சர்வதேச ஒருநாள் தொடரில் இந்தியாவை வெற்றி கொண்ட இலங்கை. இந்தியா இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறது. அதில் 3 T20 போட்டிகள், 3 ஒருநாள் போட்டிகள். இந்த போட்டிகளை விளையாடுறதுக்காண்டி இலங்கைக்கு வராங்க. முதல்ல T20 போட்டிகள் பல்லேகல மைதானத்தில் நடைபெறுது. 3 T20 போட்டிகள் விளையாடி 3லையுமே தோல்வி அடையுது இலங்கை அணி. தோல்வியடைந்த இலங்கை அணிக்கு ரசிகர்கள் மிகவும் எதிர்ப்பையும் விமர்சனத்தையும் தெரிவித்து வராங்க. அதன் பிறகு சர்வதேச ஒருநாள் போட்டி ஆர் பிரேமதாசா மைதானத்தில் நடைபெறுவதற்கு காத்திருக்கிறார். இந்த ஆர் பிரேமதாசா மைதானம் என்பது இந்தியா பந்து வீச்சாளர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு மைதானமாக காணப்படுது. இறுதியாக நடைபெற்ற ஏசியா கப்ல 50 ஓவர்கள் கொண்ட போட்டியில 50 ஓட்டத்துக்குள் இலங்கையை சுருட்டி ஏசியா கப்பை வின் பண்ணிட்டு போயிருப்பாங்க இந்தியா அணி. அதனால இந்தியா அணிக்கு ஒரு சாதகமான ஒரு மைதானமாக காணப்படுது இந்த ஆர் பிரேமதாசா மைதானம். தயாராகிறாங்க இந்தியா அணி. அப்ப இந்தியாவுக்கும் இந்தியா ரசிகர்களுக்கும் விலங்கல்ல இலங்கை இந்த சீரீஸ் வென்று 27 வருட யுத்தத்தை முடிக்க போறாங்கன்னு சொல்லி போட்டு சரித் அசலங்க தலைமையிலான இலங்கை அணி இந்தியா அணியை எதிர்கொள்வதற்கு தயாராகிறாங்க. இந்தியால பக்கம் இந்திய அணி தயாராகிறாங்க, இந்தியால பக்கம் இலங்கை அணி தயாராகிறாங்க. அதிகமான வெற்றி வீதத்தை கொண்ட அணியாக இந்திய அணி காணப்படுது. 27 வருடங்களுக்கு பின்னர் தோல்வியடைந்த இந்தியா. இலங்கை கிட்ட இந்தியா 27 வருடங்களுக்கு பிறகு தோக்காங்க. கடைசா இலங்கை இந்தியாவை எப்போ வெல்றாங்கன்னு சொன்னா 1997 ஆண்டு. அதற்கு பிறகு இப்பதான் 2024 இன்றைக்கு தான் இந்தியா இலங்கை வெல்றாங்க. எவ்வளவு காலம் போய்க்கின்றி போட்டு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இந்த இலங்கை இந்தியாவை வெல்றதுக்கு, இந்தியாவுக்கு அடிக்கிறதுக்கு எவ்வளவு நாட்கள், 27 வருடங்கள். 27 வருடங்கள் சொன்னா 9844 நாட்களுக்கு பிறகு வென்றிருக்காங்க. இந்த போட்டியில சரி, இந்த சீரீஸ்ல சரி, முக்கியமான ஒரு பிளேயர் தான் துனித் வெள்ளாளகே. இந்த துனித் வெள்ளாளகே பந்து வீச்சாக இருக்கட்டும், அதே மாதிரி பெட்டிங் சைடாக இருக்கட்டும், ஃபீல்டிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு ஆல்ரவுண்டராக காணப்படுறாரு இந்த துனித் வெள்ளாளகே. துனித் வெள்ளாளகே மாதிரி ஜெஃப்ரி வெண்டசே பற்றி பேசியே ஆகணும். ஜெஃப்ரி வெண்டசே தான் முக்கிய காரணம். அந்த ஜெஃப்ரி வெண்டசே தான். விமர்சகர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், அந்த கிரிக்கெட் விமர்சகர்கள் சொன்னாங்க, இந்தியா வின் பண்ணத்தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு, இலங்கை வெல்றதுக்கான சான்ஸ் இல்லைன்னு சொல்லி போட்டு நிறைய கிரிக்கெட் விமர்சகர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் கிரிக்கெட் அப்படி இல்லை தானே. கிரிக்கெட் இறுதி வரங்காட்டையுமே செல்லையே இயலாது. எப்படி வின் பண்ண போகுது, எப்படி விளையாட போறாங்கன்னு சொல்லி செல்லையே இயலாது. ஏன்னு சொன்னா 50 ஓட்டங்களுக்குள் தோல்வி அடைந்த இலங்கை அணி, அதே இலங்கை அணி திரும்ப சம்பவம் செய்து யாருன்னு சொன்னா இந்தியாவை 50 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்து அவமானம் அடைந்த இலங்கை அணி அதன் பிறகு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்தியா அணியை 27 வருடங்களுக்கு பிறகு சாதனையை முறியடிச்சு புது சாதனை படைக்காங்க. அதே 50 ஓட்டங்களுக்குள் ஆல் அவுட் ஆயின அணி. நம்ம எப்படின்னு சொன்னா விழுந்த இடத்துல தான் எலும்பணும்னு சொல்லுவாங்க. அதே ஆர் பிரேமதாசா கிரவுண்ட்ல இந்தியா அணியை வீழ்த்தி சாதனை படைக்காங்க. எப்படின்னு சொல்லி போட்டு யோசிச்சு பாருங்க. விழுந்த இடத்திலே எழும்புறாங்க. இன்றைய போட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இன்றைய போட்டி மிகவும் சுவாரஸ்யமா போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அடிக்கடி முகமது சிராஜை பத்தி கழிச்சு ஆகணும். ஒரு போட்டியில இலங்கை அணிக்கு எதிராக அதிகமான விக்கெட்டுகளை வீழ்த்திட்டு செல்றதுக்காக வேண்டி இலங்கை அணி ஒரு மோசமான ஒரு பலவீனமான அணின்னு சொல்லி போட்டு நினைச்சிடக்கூடாது. ஆணைக்கு ஒரு காலம்னு சொன்னால் பூனைக்கும் ஒரு காலம் இருக்கு. ஆணைக்கும் அடிசருக்கும். அப்போ சிராஜ் என்னன்னு சொன்னால் இலங்கை அணியை ஒரு சர்வசாதாரணமான ஒரு ஜுஜூபி அணியாக நினைச்சிட்டாரு. அதனால தான் சிராஜ் இலங்கை அணின்னு சொன்னால் அக்ரெசிவாக இருக்கிறது. நிறைய பேரோட நிறைய வீரர்களோட என்னன்னு சொன்னா இந்த சிராஜ் வாக்குவாதப்படுறாரு. ஒரு போலை எரிஞ்சிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யறேன்னு சொன்னா பேட்ஸ்மேனோட நான் எரிஞ்ச போல் இப்படி இருக்கி அடிச்சு பாரு ஏழுன்னு சொன்னா இந்த சொல்லி ஒரு ஜயா கேந்தி ஆகுது. அக்ரெசிவ் பிளேயரில் இலங்கைக்கு கடுமையான முறையில் வாய்த்தாக்கமிடுற ஒரே ஆள் இந்த முகமது சிராஜ். அது மட்டும் இல்லாமல் இலங்கை ரசிகர்களுக்கு ஒரு பிடிக்காத ஒரு ஆளும் இந்த முகமது சிராஜ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாக்கு இலங்கையில் கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி விராட் கோலிக்கு அதிகமான ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனால் இந்த சிராஜுக்கு ரசிகர்களே கிடையாது இலங்கையில்.
இலங்கை ரசிகர்களுக்கு சிராஜ்னு சொல்கிற பேரே வந்துட்டு பிடிக்காது. ஏன்னு சொன்னால் சிராஜ் வந்துட்டு அந்த மாதிரிக்கு நடந்துக்கிறாரு. இப்போ ஒரு கிரிக்கெட் மைதானத்தில் ஒரு வீரன் எவ்வாறு நடந்துக்கணுமோ அதெல்லாம் விட்டு போட்டு வேற மாதிரிக்கு அதற்கு ஒப்போசிட்டாக தான் இருப்பார் இந்த முகமது சிராஜ். நான் ஒரு மெச்சில் வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன், இலங்கை அணிட விக்கெட் எல்லாத்தையுமே வீழ்த்திட்டேன்னு சொல்கிற ஒரே காரணத்துக்காண்டி நம்ம எந்த நேரமும் ஆடக்கூடாது. இன்றைக்கு துனித் வெள்ளாளகி 5 விக்கெட்டை கைப்பற்றிருந்தார். 27 ஓட்டங்களை மட்டும்தான் கொடுத்து 5 விக்கெட்டை கைப்பற்றிருந்தார். முக்கியமான விக்கெட் 5ஐயுமே கைப்பற்றினது துனித் வெள்ளாளகி. ஜெஃப்ரி வெண்டசே இன்றைக்கு வந்துட்டு 2 விக்கெட்டை கைப்பற்றிருந்தார். அதே மாதிரி மகேஷ் தீக்ஷனை 2 விக்கெட், அசித்த பெர்னாண்டோ வந்துட்டு 1 விக்கெட்டை கைப்பற்றிருந்தார். துனித் வெள்ளாளகியோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல். இந்தியா ரசிகர்கள் ஜெஃப்ரி வெண்டசே யார் இந்த ஜெஃப்ரி வெண்டசேன்னு சொல்லி போட்டு சேஞ்ச் பண்ணுறாங்க. அவ்வளோவுக்கு பிரபலம் அடைஞ்சார் இந்த ஜெஃப்ரி வெண்டசே. இந்த சீரீஸை வந்துட்டு மிகவும் அழகான முறையிலேயும் மிகவும் திறமையான முறையிலேயும் வென்றிக்கும் நம்ம இலங்கை ரசிகர்களுக்கு இன்றைக்கி ட்ரீட்டானு கேட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாகவே ட்ரீட். 27 வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் சுற்று போட்டியோட வென்றிக்கம்னு சொன்னால் கட்டாயமாக ட்ரீட் வேறு லெவலில் வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம என்ஜாய் பண்ணியே ஆகணும்.